நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாருக்கு வேணும் இதெல்லாம்? குட் மார்னிங் அர்ஜுன், சொல்லு. என்ன குட் மார்னிங்? இங்க இருக்கிற யாருக்குமே எனக்கு என்ன வேணும்னு தெரியல. மும்பைல துணைக்கு யாருமே இல்லாம இருந்தப்போ கூட இந்த மாதிரி பிரச்சனை வந்ததில்லை. இந்த வீட்டுல எதுவுமே இல்லை. முதல்ல இது வீடே இல்லை, ஏதோ கற்காலத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. என்னாச்சு? என்ன பிரச்சனை? இந்த வீட்டு வித்து தொலைங்கன்னு 5 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாருமே என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல எனக்கு ஒரு செக்ரட்டரி வேணும். நோ ப்ராப்ளம் அர்ஜுன், I'll do that. என்ன மனுஷன் இவரு? காலையில எழுந்ததும் இவருக்கு இவர் பொண்டாட்டி காஃபிக்கு பதிலா பிரச்சனையை கலக்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நியூஸ் பேப்பர் கூட படிக்க முடியல. காலையில ஃபிட்னஸ் மேகசின் படிச்சு நான் என்ன பியூட்டி பார்லர் வேலைக்கு போறேன்? எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பிசினஸ் பேப்பர் கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வேலைக்காரங்களாவே இருந்தாலும் ப்ளீஸ் தேங்க்ஸ்னு சொல்ற பழக்கம் இங்க இருக்கு. தேங்க்ஸ். என்ன மனுஷங்க இவங்க? என்ன மோளே, என்னாச்சு? யார் என்ன சொன்னாங்க? எல்லாம் அந்த எதிர்த்து வீட்டுக்காரங்க தான். ஐயோ, என்னடி ஆச்சு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. நான் அவங்க குணத்தை பத்தி சொன்னேன், நடந்துக்கிற விதத்தை பத்தி சொன்னேன். நீ எப்பவும் சொல்ற மாதிரி அவங்க வீட்ல எல்லாரும் ஒரு மாதிரி தான் போல இல்ல? கரெக்ட். ஒரு மரத்துல இருக்கிற எல்லா பழமும் வேற வேற டேஸ்ட்லயா இருக்கும், எல்லாம் ஒரே டேஸ்ட் தானே. உன் உதாரணமே தப்புமா. முதல் விஷயம், அதுங்கெல்லாம் பழங்களே இல்ல. ரெண்டாவது, அங்க ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கு. ஒன்னு கசக்குது, ஒன்னு புளிக்குது, இன்னொன்னு காருது. ஓஹோ, நீ அந்த டேஸ்ட் சொல்றியா? பாரு அந்த வீட்டு அம்மா எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காங்க. சவுண்டுனா சவுண்டு, எல்லாத்துக்கும் சவுண்டு. சாதாரண சத்தமா அது? அவங்க கத்தி கத்தி நம்ம காது ஜோ கிழிஞ்சதுதான் மிச்சம். சரி, அவங்க தான் அப்படின்னா ஊர்ல இருந்து வந்திருக்கானே அவங்க பையன், அப்பா அவங்களுக்கும் மேல அவன். சரியான சிடுமூஞ்சி, கடுகடுன்னு எப்ப பார்த்தாலும் எல்லார் மேலயும் எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கான். யார பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் சண்டை. அவன் சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் என்னமோ அவன் தலை மேலதான் இருக்கிற மாதிரி ஒரு நினைப்பு. இந்த எண்ணெய் சட்டியில கடுகு போட்ட மாதிரி படபடன்னு கடுகடுன்னு எப்ப பார்த்தாலும் வெடிச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப தெரியுதா நான் ஏன் அதுங்க கிட்ட அப்படி நடந்துக்கிறேன்னு? புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. சரி சரி, காலங்காத்தால அதுங்கள பத்தி ஏன் பேசிக்கிட்டு? அப்புறம் நாள் பூரா வேஸ்ட் ஆயிடும். நீ போய் நெட்ல வேலை பாரு போ. நெட்லயா? அதனே இன்டர்நெட்ல போ, போய் பேசு. இன்டர்நெட்ல பேசணுமா? அதனே சாட்டிங், சாட் பண்ணிட்டே இரு. அப்பதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்.
வரும். அப்பதான் ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லதாக்கும். நான் யார் கூட சேட் பண்ணணும்? ஷோ அதென்ன? யார் அது? அர்ஜுன். அர்ஜுன் 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 கிட்ட சேட் பண்ணுவியே. போ போய் பண்ணு போ. டைம் வேஸ்ட் ஆக்கண்டா. போ அம்மா போ மோளே நீ போ. அந்த காலத்துல மாப்பிள பாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம். தேடி கண்டுபிடிச்சு சம்பந்தம் பேசுறதுக்கு அப்பப்பப்பா எவ்வளோ அலைச்சல். ஐயோ இப்பெல்லாம் எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. புரோக்கர் செலவே இல்ல. இன்டர்நெட்டுங்களா சாட்டுங்களா அப்பப்பப்பா இதெல்லாம் நம்ம காலத்துல இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அடடடடா இது ஒண்ணு எப்ப பார்த்தாலும் கிளிங் 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 கிளிங். யாரா அது? அனுமோளே. ഹലോ അനുമോളെ. പറ ചേച്ചി സുഖം തന്നെ? നല്ല സുഖം. പറയൂ ചേച്ചി കുരൽ കൊഞ്ചം ഡല്ലാ ഇருக்கு. அது ஒண்ணும் இல்ல. ഇവിടെ 2-3 ദിവസമായിട്ട് ஒரே மழை. அதுதான் கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. ஆமா എന്താ விஷயம் പറ. இல்ல ചേച്ചി வைஷாலி அங்க வந்து சேர்ந்துட்டாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கத்தான் ஃபோன் பண்ணேன். ഞാൻ ഫോൺ பண்ணாவோ ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறா. ஓ அவ என்ன சின்ன புள்ளையா? வந்துருவா. ஒன்னும் வரியாவண்டா. ஆட்டோல வந்துட்டே இருப்பா. சத்தம் கேட்டு இருக்காது. அதனால போன் எடுத்திருக்க மாட்டா. இல்ல சேச்சி அவ என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறா. எனக்கு அவளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. அதான் உன்கிட்ட அனுப்பி வைக்கிறேன். நீயே ஏதாவது பேசி அவளை சரி பண்ணு. நீ ஒன்னும் கவலைப்படாதே. நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னா அவ கேப்பா. பிரியாவே அவளுக்கு போன் பண்ணி அவ எங்க இருக்கான்னு செக் பண்ண சொல்றேன். ஓகேயா? நீ வரியாகண்டா. நான் நோக்கிக்கோலாம். ஓகே பை. பிரியா பிரியா மோளே வேகம் வா. ஓ வா. ஐயோ என்னம்மா சீரியல் வில்லி மாதிரி ஆயிட்டே இருக்க. அது இல்லடி. நான் சொன்னதை வச்சு எதிர்த்த வீட்டுக்காரங்க கிட்ட போய் சண்டை போட்டியா? டே எனக்கு வேற வேலை இல்லையா? அது உன் இளையம்மா போன் பண்ணி இருந்தா. வைஷாலி வீட்டுக்கு வந்தாளா இல்லையான்னு கேட்டா. அதுக்கு நீ என்ன? கொஞ்சம் போன் பண்ணி பாரு. அவ ரொம்ப டென்ஷனா இருக்க. நீ பண்ணு. அதுக்கா இவ்வளவு சத்தம்? இரு பண்றேன். இந்நேரம் ரீச் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். போன் ரிங் போது. போய் ஹலோ வைஷு, நான் பிரியா பேசுறேன். தெரியுது. சொல்லு சேச்சி. தெரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட்லயே சொல்லிச்சேன்னு தானே நீ சொல்லிருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பரை பார்க்காம தான் ஃபோன் எடுத்தேன். பட் உன்னோட வாய்ஸ் கேட்டதும் அது நீதான் தெரிஞ்சது. அதான் சொல்லு சேச்சின்னு சொன்னேன். நீ தான் கேடின்னு எனக்கு தெரியுமே. சரி அதை விடு. நீ சென்னை ரீச் ஆயிட்டியா இல்லையான்னு கேக்குதா நான் ஃபோன் பண்ணேன். ஜஸ்ட் நவ் இப்போதான் லேண்ட் ஆனேன். ஆட்டோ ஸ்டாண்ட் கிட்ட போயிட்டு இருக்கேன். என்னமோ ஃப்ளைட்ல வந்த மாதிரி சொல்ற. பஸ் சென்னை கிட்ட வரும்போது உன்னை எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் தானே சொன்னேன். ஆமா சொன்னதா இல்லன்னு சொல்லியே. ஆனா உன் கூட கார்ல வந்தா டிண்டர் கிளாஸ்க்கு பின்னாடி உட்காந்து இந்த சிட்டியோட மார்னிங் லைஃப பார்த்து ரசிக்க முடியாதே. அதான் ஆட்டோல வரலான்னு முடிவு பண்ணி உனக்கு ஃபோன் பண்ணல. மார்னிங் சிட்டி. உனக்கு சென்னையோட மார்னிங் லைஃப பத்தி தெரியல. போனா போது தங்கச்சியாச்சே, வந்து கார்ல கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா. வைஷு வைஷு என்னாச்சு? நில்லு. ஹலோ வைஷாலி, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ பிரியா என்னடி ஆச்சு? அம்மா வைஷாலி போன் எடுத்தா ஆனா பேசல. ரொம்ப நாய்ஸியா இருக்கு. ஏதோ அடிதடி சத்தம் மாதிரி கேக்குது. ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் வரேன்டி. நான் வரேன். ஐயோ தெய்வமே, இவ வந்த உடனே யார்கிட்ட சண்டை பிடிக்கறானோ தெரியலையே. பேப்பர் வந்தாச்சோ? இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நாட்டு நடப்ப பத்தி படிக்கணுமா உங்களுக்கு? பின்ன ஒரு இந்திய குடிமகனா யார் என்ன சொன்னா, அரசியல் திருப்பம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமோ? இவர் பெரிய சீஃப் மினிஸ்டர் உம்மன்சாண்டி. முதல்ல இங்க இருந்து கிளம்புகோ. எங்க? கேள்வி அப்புறம். முதல்ல கிளம்புகோ. கிளம்புகோ. மஞ்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓ சமயாய் வேகம் போடு. வேகம் வேகம் வா போலாம். வேகம் வேகம். ஐயோ சொன்னா கேட்டதானா? எங்க இருக்காளோ? ஏய் எவ்வளவு தைரியம் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட?
வண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுச்சான். ஹேய், பிடாரி காட்டாரி எல்லாம் நீதான், நாங்க ஒண்ணும் இல்ல. மரியாதையா வழிய விடு, நாங்க அவசரமா வெளிய போனோம். ஏய், அவசரமா? அப்படி எப்படி போறேன்னு நானும் பாக்குறேன். ஐயோ ஆண்டி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பண்றீங்க? யாரு, நானா? உங்க அம்மா கிட்ட கேளு. காலையில எந்திரிச்சு வெள்ளையன் கோயில் பூஜாரி மாதிரி தினமும் கிடி 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 மணி அடிச்சிட்டு இருந்தா நாங்க தூக்குறதா இல்லையா? அந்த கடவுளே கடுப்பாய் ஒரு நாள் மணிக்கட்டை உடைக்கலன்னா பாரு. ஏய், என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்க? போனா போதுன்னு விட்டா ரொம்ப பண்ணிட்டு இருக்க. நான் நினைச்சா என்ன ஆகும்னு தெரியுமா? என்ன நேத்து மாதிரி போலீஸுக்கு போன் பண்ணுவேன் அதானே? என்ன என்ன ஆண்டி சொல்றீங்க? நாங்க எதுக்கு போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறோம்? அத ஆத்தாக்காரிட்ட கேளு. ஏய், என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? நான் சாமி கும்பிட மணி அடிச்சா அந்த சத்தத்தை கேட்கவே உன்னால முடியல. ஆனா ராத்திரி பூஜையில பேண்ட் வாத்தியம் வச்சு நீ யாரையுமே தூங்க விடாம பண்ணியே, அதுக்கு என்ன பரையணும்? ஓ, அதுக்கு தான் பழிக்கு பழி வாங்குறீங்களா? இப்போ உங்க வீட்டுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ. அபார்ட்மெண்ட்ல எத்தனை வருஷமா இருக்கும் தெரியும்ல? வந்து ஒரு மாசம் கூட அவள அதுக்குள்ள ஓவரா அராஜகம் பண்ற. வந்து ஒரு மணி நேரம் கூட ஆனாலும் பரவாயில்ல, இது எங்க வீடாக்கும். ஏய், ரொம்ப பேசுற அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவ? நீ காம்ப்ளான் கொடுத்த போலீஸ பார்த்தல்ல, வாய மூடிட்டு போயிடுச்சு. ஐயோ ஆண்டி, நாங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணல. அப்ப உங்க போன் எடுத்து போலீஸ் அவருக்கே பண்ணிக்கிட்டாரா? இங்க பாரு, நீங்க தான் போன் பண்ணீங்கன்னு போலீஸ் சொல்லிட்டாரு. இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் இந்த இடத்தை விட்டு போக போறது இல்ல. ஐயோ ஆண்டி, நாங்க எதுவும் பண்ணல. அதையும் மீறி நாங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா? ஏய், நினைக்கிறது என்ன? அது நீங்க தான். சரி, நாங்க தான் தெரியாம பண்ணிட்டோம். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஏ, இது பாருமா தானோ, அதான் அவங்க மன்னிப்பு கேட்டாங்களே, விட்டுறேன். நீங்க என்ன அவளுக்கு கொடுக்கா? அதுக்கு இல்ல தானோ, அது வந்து ஆக்சுவலி இங்க பாரு, இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சு, பாலக்காட்டுக்கு சங்கூதிடுவேன். பீர் கேர்ஃபுல். சரிதானா, வா தானா, வா வா, கைய விடுங்க. உள்ள வா, வாமா உள்ள. விருத்தி கட்ட ஸ்திரீ என்ன நான் பேசுறேன்? அம்மா வாமா, நம்ம வைஷுவை பார்க்க வேணாமா? வா வா. அம்மா, வைஷு தான், ஒரு நிமிஷம். எங்க இருக்கன்னு கேளு. ஹலோ வைஷு, எங்க இருக்க? ஏய், என்ன பண்ற? என்ன நடந்துச்சு? ஐயோ, என்னாச்சு? சரி சரி, சீக்கிரம் வா. என்னாச்சு? என்னவா? ஆட்டோல வந்துட்டு இருக்காளாம். ஐயோ, என்ன ப்ராப்ளம்? பக்கத்துல வந்துட்டாளாம், நேர்ல வந்து சொல்றேன்னு சொன்னா. வேற ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லையே. ஒண்ணும் இல்ல, வா. குருவேரப்பா ரசிக்கனே, வா வா வா. ஐயோ, இது வந்துற போது, சீக்கிரம் சீக்கிரம். தானோ, நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நீங்க என்னங்க என்னைய சமாதானப்படுத்துறீங்க? ஆம்பளையா லட்சணமா அவளை 4 அரை விட்டுக்க வாடா. நீ என்ன பேச்சு பேசுற? ஒரு பொம்பளையோட சரிக்கு சமமா என்ன சண்டை போட சொல்றியா? ஆமா, ஆம்பளைக்கு சண்டைக்கு வந்தா மட்டும் அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு கம்பு சண்டை போட்டவர் மாதிரி. ஊரை விட்டு ஊர் பழைக்க வந்தவ என்ன பேச்சு பேசுறான்? தானோ, அவங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்கல்ல? ஆமா, பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு இவர் பெரிய பாதிரியாரு. வாங்க போய் வேலைய பாருங்க. இந்த லட்சணத்துல இவர் பட்டாளத்துல சிப்பாயா இருந்தாராம். வாங்க சொல்றல. ஏதோ பண்ணிட்டு போ. ஏய், ஏடி என்னடி பாத்திரத்தை அப்படி போட்டு உடைக்கிற? உன் அப்பா வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்து போட்ட மாதிரி பண்ற? ஏய், அறிவு கெட்டவளே, பாத்திரத்தை உருட்டாதடி, பக்கத்து வீட்டு கூட சண்டை வரும். நம்ம வீட்டு பாத்திரத்தை உருட்டினா அவங்க ஏமா சண்டைக்கு வராங்க? உன் புருஷ வீட்டு சீதனம் தேஞ்சு போயிடும் தான். இதெல்லாம் சம்பிரதாயம்டி. சும்மாவே அவ சண்டைக்கு நிப்பா, இதுல இது வேறயா?
என்ன பாக்குற? இல்லனா உனக்கும் அவளுக்கும் சண்டையே வராதுங்கிற, அப்படித்தானே? என்ன பண்ண சொல்ற? என்னைக்கு அவ இந்த வீட்ல குடி வந்தாலும் அன்னையில இருந்து 6:45 அறையும் தாண்டி என்ன ஆட்டுது. என்னைக்கு இருந்தாலும் அந்த கேரளா காரிய ஓட ஓட விரட்டலன்னா நீ பாரு. எதுக்கு எடுத்தாலும் ஏங்கிறாங்க, எந்தாங்கிறாங்க. அப்படியே செவில்ல ஒண்ணு தந்தா அப்புறம் இருக்கு. ஏய், நீ என்னடி வாயாண்டு பொழுதுட்டு இருக்க? சீக்கிரம் சமையல் பண்ணு. என் புள்ள அலுப்புல உள்ள தூங்கிட்டு இருக்கான். அவன் எழுந்ததும் சாப்பாடு கொடுக்கணும். பாட்டி பாட்டி போட்டோ ப்ளீஸ். இன்னொரு போஸ். இன்னொரு போஸ் பாட்டி. அம்மா என்ன? கீழே பூ வந்திருக்குமா? போய் வாங்கிட்டு வா. பாட்டி பாட்டி நானும் போயிட்டு வரேன். சரிம்மா, குழந்தைய பத்திரமா பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வா. சரிம்மா. உண்மையாட்டா வீடு வாங்கும்போ ஈசி பாத்தீங்க, வில்லங்க பாத்தீங்க, பட்டா பாத்தீங்க, ஏன் வாஸ்து கூட பாத்தீங்கல்ல? அந்த பக்கத்து வீட்டுக்காரே கண்டோம். நான் எதுக்காக அவங்கள பார்க்கணும்? அதனே. ஐயோ, என்ன பாவம் செய்தனோ. டெய்லி இவ மூஞ்சிலே முழிக்க வேண்டியது இருக்கே குருவாயிரப்பா. சண்டை இல்லாத நாளே இல்லையே. இதுல இந்த வைஷு வேற ஊர்ல வந்து இறங்குனதும் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டா. ஐயோ, அவ்வளவுதான் இருக்கும், போய் பாரு. அவ அம்மா பயப்படுறதுக்கு ஒரு நியாயம் உண்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டைம் வேற ஆயிடுச்சு. ஐயோ வைஷு, வைஷு என்னாச்சு? என்ன பிரச்சனை? பிரியா, நானே இப்பதான் வரேன். ஒரு ஃபைட் முடிச்சிட்டு ரொம்ப டயர்டா வந்திருக்கேன். ஒரு டம்ளர் காஃபி குடுத்துட்டு எல்லாத்தையும் அப்புறமா கேளுங்க. ஆக்ஷன் ரிப்ளைவா பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா? ஐயோ வைஷு, சண்டையா ஃபைட்டா? ஐயோ, வந்து இறங்குனதுமே ஆரம்பிச்சிட்டியா? വെല്ലിമ്മേ ഞാൻ ഇപ്പഴല്ലേ പറഞ്ഞത് വളരെ ടയർഡ് ആയിട്ടുണ്ട്. ഒരു ടംബ്ലർ കോഫി കിട്ടുമോ? കോഫി. ஏய், என்னடி நீ பாட்டுக்கு போன்ல அப்படி கத்துற? நாங்க எவ்வளவு பதறிட்டோம் தெரியுமா? சேச்சி, ஏன் விஷயத்துல சத்தம் கேட்டுச்சுன்னா எதிரில இருக்கிறவங்களுக்கு என்னாச்சுன்னு தான் நீங்க பயப்படணும். அடி மேடிக்கும் குடுக்கும் வாங்கல குடுத்த லெஃப்ட் அண்ட் ரைட் மாறி மாறி அடி வாங்கினா. என்னடி சொல்ற? ஆமா சேச்சி, நான் ஊர்ல இருந்து இறங்கி வந்து ஆட்டோ பிடிக்கலான்னு நின்னுட்டு இருந்தேனா பின்னால ஒருத்தன் தட்டிட்டான். வந்துச்சு பாரு கோவம். அப்படியே அவனை விரட்டிட்டு போய் குறுக்கால காலை விட்டு அவனை கீழே தள்ளி எட்டி விட்டேன் பாரு ஒரு கிக்கு. ஐயோ, அப்புறம் அவன் சிலுமுக்கு உடைஞ்சு பொல பொலன்னு ரத்தம் வந்துடுச்சு. அப்படியே அவன் சட்டையை புடிச்சு தூக்கி என் முழம் கையால கும்மு கும்மு கும்முன்னு கும்முனதுக்கு அப்புறம் ஆள் அப்படியே கொல கொலன்னு ஆயிட்டான். தொலை நாயே அப்படின்னு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஹேய், ஏண்டி இப்படி பண்ற? எவ்வளவு போயாலும் இது என்ன பிரச்சனையா? யாரு? நானா? நான் பிரச்சனை யார்கிட்டயும் பண்ணல. என்கிட்ட பிரச்சனை பண்றவங்கள தட்டி கேட்டேன். நீ என்ன பெரிய இவளா? அதெல்லாம் எனக்கு தெரியாது அம்மே. நான் உங்க தங்கச்சி பொண்ணு வைஷாலி. பேசிக்கா நான் ஒரு மலையாளி. பிரச்சனைனா கொலையாளி. எப்படி ரைமிங் கரெக்டா இருக்கா? இப்படி எல்லாம் இருந்தா உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? எப்ப பார்த்தாலும் இப்படி ஆம்பளை மாதிரியே சண்டை போட்டுட்டே இருந்தா எந்த ஆம்பளைக்கு உன்னை பிடிக்கும்? வெள்ளிமே இங்க கிட்ட வா, நான் ஒரு ரகசியம் பறையும். வேண்டாம், எல்லாரும் முன்பே பாரு. பெரியப்பா இருக்காரே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நிறுத்து. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இத பாரு,
கடைசியா நான் சொல்றேன், உங்க 2 பேருக்கும் ஒரு வருஷத்துக்குள்ள கல்யாணம் நடந்தே ஆகணும். வெள்ளியம்மே, கல்யாணம்லாம் ஒரு விஷயமா? சப்ப மேட்ரு. பிரியா சேச்சியை கண்டோம், அப்சரசு மாதிரி அழகாயிட்டு. நான் அவளை விட கொஞ்சம் அழகா இருக்கேன். அதனால நீங்க ஒண்ணும் மெனக்கிட வேணாம். எங்களை அப்படியே தூக்கிட்டு போறதுக்கு பிருத்திவிராஜ் மாதிரி ஒரு ராஜகுமாரன் குதிரையில ஏறி வருவான். ஐயடா, இந்த காலத்துல யாரும் கல்யாணம் பண்றதுக்கு குதிரையில வரல. குதிரை வண்டிய வாடகைக்கு விட்டுட்டு வேணா கல்யாணத்துக்கு வருவான். இந்த கதையெல்லாம் என்னோட பறையறது. உங்கள் 2 பேருக்கும் இந்த வருஷத்துக்குள்ள எப்படி கல்யாணம் நடத்தணும்னு எனக்கு அறியாம். என்ன சேச்சி, வெள்ளியம்மே இவ்வளவு எமோஷனல் ஆயிட்டு? பின்ன நீ பாட்டுக்கு ரோட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருந்தா? ஓ அதுவா? அது சும்மா நான் போட்ட ஒரு பிட்டு. என்னடி சொல்ற? ஆமா, ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, ஏய் 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 நில்லுடா, ஏய் நில்லு சொல்றல, ஏய் ஏய் நில்லு, என் பேக் கொடு, ஏய் ஏய் நில்லு சொல்றல. மேடம் வந்து ஆட்டோல இருங்க. ஆட்டோவா? அவனை திருடன் நினைச்சுதான் நான் துரத்துனேன். கடைசியில பார்த்தா அவன் சவாரி பிடிக்க வந்த ஆட்டோக்காரன். மேடம் மேடம், மீட்டருக்கு மேல ஒரு 10 ரூபாய் போட்டு கொடுங்கன்னு கெஞ்சுறான். சரி போய் தொலைதேன்னு வந்தா, ஆனா அதுக்காக எவனாவது வந்து என்கிட்ட வாலாட்டினா தெரியும்ல. தெரியும் தெரியும். முதல்ல வா, குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகு.